வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுலுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லதை கொண்டு வந்து சேர்த்துட்ருக்குன்ற நம்பிக்கையில் தாங்க ஒவ்வொரு பதிவிலும் நான் கொடுத்துட்ருக்கேன். அந்த வகையில் இந்த பதிவு விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு. ஆமாம், ஏன்னா 18 வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு, அதன் மூலமாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, அந்த நல்லது எப்படி நம்ம லைஃப்பில் கனெக்ட் ஆக போகுது, எப்படிலாம் ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே மிக மிக பயனுள்ள ஒரு பதிவாக இது இருக்க போது. ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மூலிகை சாம்பிராணி மனசார கொடுத்தோம், எல்லாருமே மனசார வாங்கிட்டீங்க. அங்கே இருந்த கெட்ட அதிர்வலைகளை விலக்கிட்டு நல்ல அதிர்வலைகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து இனி வாழ்க்கையில் நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றி பெறுவதற்கான அந்த அற்புதமான மாற்றத்தை தரக்கூடிய வைப்ரேஷனை தரதுக்காக தான் இந்த சாம்பிராணி நம்ம கொடுத்தோம். எல்லாருக்குமே வாங்கினவங்க எல்லாருக்குமே இது கனெக்ட் ஆச்சு, மாற்றத்தை கொடுத்துச்சு. இன்றைக்கி அதனால தான் வாங்கினவங்களே திரும்ப திரும்ப 10 பாயிட்டு 20 பாயிட்டு 30 பாயிட்டுன்னு ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ புதுசாக வேணும்னு நினைக்கிறவங்க 9345397967 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஐயா, அந்த ஆஃபர்லலாம் இருக்குது, நான் உங்களுக்கு இலவசமாக தரேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஆன்மீக பொருள். அந்த ஆஃபர் இப்போ வரைக்குமே இருக்குது. தாராளமாக வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்னங்க அப்படி அதிர்ஷ்ட நிகழ்வு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதியில் அன்று பார்த்திங்கன்னா வேத ஜோதிடத்தில் ஒரு அரிய நிகழ்வாக கருதப்படக்கூடிய கேது புதன் சேர்க்கை. இதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். கேதுவுடன் புதன் இணைய உண்டாகக்கூடிய அந்த அரிய கிரகநிலை மாற்றம், அதுதான் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க இருக்குது. குறிப்பாக இது சிம்ம ராசியில் நடக்குது. சிம்ம ராசியில் நடக்கும் நிகழும் இந்த சேர்க்கை 12 ராசிக்காரர்களுக்குமே பார்த்திங்கன்னா மாற்றத்தை கொடுக்கறக்கு. அதில் குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்கள், இவர்களுக்கு தான் மிக முக்கியமாக இந்த மாற்றத்தை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த மாற்றம், அதாவது கடந்த மே 29ஆம் தேதி தொடங்கி சிம்ம ராசியில் சஞ்சாரம் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காரு கேது பகவான். சரிங்களா? இதனிடையே இப்போ வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதி அன்றைக்கி பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் புதன் குடியேற கேதுவோட இப்போ புதனும் இணையிறாங்க. கரெக்டுங்களா? இந்த மாற்றம் தான் கிட்டத்தட்ட 18 வருஷத்துக்கு பின்னாடி உருவாகக்கூடிய இந்த அரிய கிரகநிலை மாற்றம். குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு மாற்றத்தை கொடுப்பதில் இந்த விருச்சிக ராசிக்காரர்களும் அந்த லிஸ்ட்டில் வராங்க. அப்படி பார்த்தோம்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, விருச்சிக ராசிக்காரர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், எந்த மாதிரி குணம் கொண்டவர்கள், எந்த மாதிரி சிந்தனை கொண்டவர்கள் அப்படின்றதெல்லாமே பல பதிவுகளில் இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க எல்லாமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிட்டீங்க. என்னங்க நீங்கள், யாருங்க நீங்கள், உங்கள் பக்கத்துலேயே என் பக்கத்துலேயே இருந்து பார்த்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே தெளிவாக சொல்லிட்டீங்க. இது எல்லாமே என் லைஃப்பில் நடந்துடுச்சு ஐயா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதை நான் வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் வாய்ஸ் ரெக்கார்டு நான் கேட்டேன். ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு தேடல் அதிகமாக கொண்டவங்க, அதிக வைராக்கியம் கொண்டவங்க, அதிக தன்னம்பிக்கை கொண்டவங்க. ஒரு இடத்துல இவங்களை அவமானப்படுத்திட்டாங்க, கீழே தள்ளிட்டாங்க, சரிவை சந்திச்சிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல மீண்டும் எழுந்து நிற்கிற வரைக்கும் இவங்களுக்கு தூக்கமே வராது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வைராக்கியமான உழைப்பாளி அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்கள் யார் இருந்தாலும் முகத்துக்கு நேராக பேசக்கூடிய தைரியம் கொண்டவர்கள், துணிச்சல் கொண்டவர்கள். யாரை பார்த்து பயந்துக்க மாட்டாங்க. என்ன மனசில் படுதோ அது நேருக்கு நேராக சரியோ தவறோ அவங்க முன்னாடி பண்ணிடுவாங்க. யார் தப்பு பண்ணாலும் அதை முகத்துக்கு நேராக சொல்லிடுவாங்க, பயப்பட மாட்டாங்க. அப்படிப்பட்ட குணம் இருப்பதால் தான் இந்த ராசிக்காரர்களுக்கு நிறைய மறைமுக எதிரிகளும் நேர்முக எதிரிகளும் நிறைய பேர் இருப்பாங்க. இதை நான் பல பதிவுகள்லையும் சொல்லியிருக்கேன். அதுவும் இல்லாமல் கோபம், சட்டுன்னு கோபம் வந்துடும். கோபம் வந்துட்டால் வார்த்தைகளை சில நேரங்களில் கவனிக்காமல் விட்டுருவாங்க. இதனால தான் வாழ்க்கையில் பல சவால்களை சந்திப்பாங்க சில நபர்களால். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேலே யாரெல்லாம் இவங்களுக்கு ஃபேவரபுளாக இருந்தாங்களோ அவங்களே இவங்களுக்கு எதிரி மாதிரி மாற ஆரம்பிச்சிருவாங்க. இது எல்லாமே விருச்சிக ராசிக்காரங்க உங்கள் லைஃப்பில் பார்த்துருப்பீங்க. ஆகவே அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தொழில், வேலை, வருமானம் இந்த கட்டத்தில் தான் இந்த கேது புதன் சேர்க்கை தாக்கத்தை உருவாக்க இருக்குது. இதுதான் இங்கே ரொம்ப முக்கியமே. தொழில் வளர்ச்சி மற்றும் வேலை, வருமானத்தில் வளர்ச்சி, இதில் வாய்ப்புகளை கொண்டு சேர்க்க போகிறாங்க. கேதுவும் புதனும் சேரக்கூடிய இந்த சேர்க்கை, இந்த தாக்கம் உங்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் கண்ணு முன்னாடி. பாருங்கள், இனி இந்த ஆகஸ்ட் 30க்கு பிறகு புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் வேலை, தொழிலுக்கான புதிய சிந்தனைகள் உருவாக வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் குறைந்த முதலீட்டில் அதிகம் லாபம் பெறக்கூடிய ஸ்மார்ட் ஒர்க் உங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்கும் சிந்தனையில். சரிங்களா? ஏன்னா பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரங்களும் இந்த சிம்ம ராசிக்காரங்க மாதிரி தான். அவங்க எப்போவுமே சொந்த காலில் நிற்கணும்னு நினைப்பாங்க. அதாவது சொந்த பந்தத்திடமே அதிகமாக கனெக்ட் ஆக மாட்டாங்க.
சரிங்களா? ஏன்னா இவங்களுக்கு ஏற்ற நபர்கள் மிக மிக குறைவு தான். எல்லாரெல்லாம் இவங்க லைஃப்பில் இவங்க கூட கனெக்ட் ஆகியே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவர்கள் நினைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும், அதாவது கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இப்படி தான் இருக்கணும், ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு இவங்க எதிர்பார்க்குற விஷயமெல்லாம் இங்கே எல்லார்கிட்டையும் இருக்கிறது இல்லை. அதனாலேயே பலரும் இவங்கக்கிட்ட கனெக்ட் ஆக மாட்டாங்க. சும்மா தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, பேச்சு வாக்கில் தான் இருப்பாங்களே ஒழிய, ரொம்ப க்ளோஸ் ஆகணும், விருச்சிக ராசிக்காரர்களோட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்கள போலவே இருக்கக்கூடிய நபர்கள் தான் இவங்கக்கிட்ட கனெக்ட் ஆவாங்க. சரிங்களா? ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலம். ஏற்கனவே வேலையில் இருந்தவங்க, இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே நீங்கள் வேலை செய்கிற ஒரு 2 விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று, நீங்கள் வேலை செய்கிற இடத்துலயே அடுத்த ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இவ்வளோ நாள் ப்ரொமோஷனே எனக்கு கிடைக்கலைங்கன்றவங்க கூட இந்த முறை அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே போல் இன்னொரு சான்சஸ் என்னென்னா, இருக்கிற இந்த கம்பெனிலேருந்து அடுத்த கம்பெனிக்கு போவீங்க. ஆனால் போகக்கூடிய கம்பெனியில் முன்ன இருந்த பொசிஷனில் விட கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பொசிஷனே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த நேரத்தில். சரிங்களா? ஆகவே இந்த நேரத்தில் வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட வேலை செய்கிறவங்க இவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் அனுசரித்து போகணும். யார் மேலேயும் கோபப்பட்டுறாதீங்க. அதாவது வெள்ளம் திரண்டு வரும்போது பானை உடஞ்ச இந்த கதை இது மாதிரி வேண்டாம். சரிங்களா? நீங்கள் தயவு செஞ்சு இந்த நேரத்தில் கோபத்தை கட்டுப்படுத்தணும். சரிங்களா? யார்கிட்டையும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறாதீங்க. அதே போல் உங்கள் திறமையை நிரூபிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. உங்கள் திறமையை நிரூபிப்பதற்கான வாய்ப்புகள், அதுதான் இந்த நேரத்தில் நீங்கள் யாருன்றதை மற்றவங்களுக்கு உணர்த்த போகுது. சரிங்களா? ஏன்னா கடந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரங்க ஆரம்பமெல்லாம் அற்புதமாக இருந்திருக்கும். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நபர்களால் நீங்கள் எடுத்த முயற்சிகளில் அந்த ஒரு முட்டுக்கட்டை, ஒரு தடங்கள், தாமதம் இதை பார்த்துருப்பீங்க. இதனால தான் விருச்சிக ராசிக்காரங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம இருந்தும், இதற்கு தகுதியான ஆளாகவே இருந்தும் நம்ம ஏன் அந்த இடத்த அடைய முடியல, எதனால் இப்படி தொடர்ந்து ஏதோ ஒன்று தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு அதிகமாக யோசிக்கக்கூடிய நபராக தான் இருப்பீங்க. ஏன்னா இவங்க மேலே இவங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கும், நம்ம இதை கண்டிப்பாக பண்ணிடுவோம், செஞ்சுருவோம். ஆனால் அதில் இறங்கும் போது தான் தெரியும், நம்ம ஒருத்தருடைய நம்பிக்கை மட்டும் இல்லாமல் அங்கே சில பேருடைய வருகையும் அங்கே இருக்கும். அவர்களுடைய வருகையில் எல்லாரும் நம்ம கேட்ட நபர்களாக இருப்பாங்களான்னு கேட்டால் அதுதான் இல்லை. அப்போ அங்கே ஏற்படக்கூடிய சில குளறுபடிகள், நாம் எதிர்பார்த்த ரிசல்ட்டை கொடுக்காம இருக்கிறது, இது எல்லாமே விருச்சிக ராசிக்காரர்களுடைய முன்னேற்றத்தில் ஒரு முட்டுக்கட்டையை போட்டுருது. அதனால தான் இவங்க தன்னுடைய லைஃப்பில் தான் நினச்ச இலக்கை அடைய முடியாமல் இன்று வரைக்கும் தடுமாறிட்டு இருக்குது. இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒரு சுயஜாதகம் இருக்கும், ஒவ்வொரு பலன்களை உங்களுடைய ஜாதகங்கள் சொல்லும். சரிங்களா? அப்போ இந்த காலகட்டம் உங்களுடைய சுயஜாதகம் என்ன பலன்களை சொல்லுது ஐயா, அதாவது ஜாதகம் பார்க்கறது அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா அதுலேயும் சில நபர்கள் சில விஷயங்கள் பண்ணுறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, மாதத்துக்கு 2-3 இடத்துல போய் பார்க்குறவங்களாம் இருக்காங்க. நண்பர்கள் சொன்னாங்க, அங்கே நல்லா பார்க்குறாங்க, இங்கே நல்லா பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு பல இடங்களில் போய் மாத கணக்கில் பார்க்குறவங்களும் இருக்காங்க. அதே போல் வருஷ கணக்காக அதை பற்றி கண்டுக்காமல் விட்டவங்களும் இருக்காங்க. ஜாதகமே பார்க்காம இருந்துட்டு எப்போ பிரச்சனைகள், சோதனைகள், வேதனைகள் அதிகமாகுதோ அப்போ தான் அவங்களுக்கு இந்த ஞாபகமே வரும், ஆகா நம்ம சுயஜாதகத்தை கொடுத்து பார்ப்போம், என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி. அதனால் என்னை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், அடிக்கடி நீங்கள் இதுக்கு அதிகமாக செலவு பண்ணி மாதத்துக்கு 2-3 வாட்டி போய் பார்க்குறதும் தவறு தான். வருஷக்கணக்காக இதை கண்டுக்காமல் விடுறதும் தவறு தான். என்னை பொறுத்தளவுக்கு வருஷத்துக்கு ஒரு முறையோ அல்லது 6 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு கூட வேண்டாம், வருஷத்துக்கு ஒரு முறை தெளிவாக பார்த்துக்கிட்டு உங்களுடைய தசாபத்தி என்ன சொல்லுது, உங்களுடைய ராசி கட்டங்கள், நவாம்சம் கட்டங்கள் மற்றும் உங்களுடைய தற்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய கிரகநிலை மாற்றங்கள் என்ன பலன்களை கொடுக்குது, இனி வரக்கூடிய காலத்தில் நல்லதை பெறுவதற்கான வழிகள் என்ன, வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்னன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. சரிங்களா? இந்த ஜாதகம் பார்க்குறதையும் அளவுக்கு அதிகமாக உங்கள் லைஃப்பில் கொண்டு வராதிங்க. சரிங்களா? எதையுமே அளவோடு வைத்திருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் இந்த காலகட்டம் உங்களுடைய சுயஜாதகத்தில் என்ன நடக்குதுன்றது நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா திரும்ப பார்க்க தேவையில்லை. ஆனால் இந்த புதன் கிரகத்தின் பார்வை உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வருவதற்கான திருப்பங்களை ஏற்படுத்தும். குறிப்பாக திருமணம் முடிக்காதவர்கள், திருமணம் ஆகாமல் இருந்தவங்களுக்கு எல்லாமே விரைவில் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும். வாழ்க்கையை உங்கள் விருப்பம் போல் வாழணும்னு நினைக்கிறவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. கரெக்டாக? உங்களுடைய சாய்ஸில் இருக்குன்னு நினைப்பீங்க. என் லைஃபு என்னை நம்பி இருக்கணும், நான் என்னுடைய ஸ்டைலில் என் லைஃப்பை வாழணும் அப்படின்ற எண்ணம் அதிகமாக கொண்டவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. ஆனால் அப்படி எண்ணங்கள் அதிகமாக இருந்தாலுமே நான் தான் சொன்னல, நிறைய பேரோட இவங்க கனெக்டே ஆகிறதில்ல. அதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க தனிமையாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும்.
அதே திருமணமானவங்களா அப்படின்னு எடுத்துட்டோம்னா விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் இந்த கருத்து வேறுபாடுகள், வாக்குவாதங்கள், சண்டைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் உள்ள என்ட்ரு ஆயிட்டாவே, ஏன்னா எல்லார் லைஃப்லையுமே கணவன் மனைவி லைஃப்பில் சின்ன சின்ன சண்டைகள் வரத்தான் செய்யும். சண்டை வராமல் இருந்தால் தான் பிரச்சனை. வரலாம், சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். அந்த மனஸ்தாபங்கள் வரும், அப்புறம் சரியாகும், திரும்ப ஒன்று சேருவாங்க. திரும்பி சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும், சண்டை வரும், திரும்பி ஒன்று சேருவாங்க. இது இயற்கை தான், இது நேச்சுரலாக நடக்கிறது தான். ஆனால் இந்த குறிப்பாக இந்த விருச்சிக ராசி, சிம்ம ராசி இது போன்ற சில முக்கியமான ராசிக்காரங்களாம் இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாமே இந்த வாழ்க்கையில், திருமண வாழ்க்கையில் இந்த சண்டை பிரச்சனை வாக்குவாதம்னு வந்துட்டா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ராசிக்காரர்களுக்கே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கே உங்கள் வாழ்க்கை துணை எப்படி இருக்கணும்னு கேட்டால், அப்படியே நீங்கள் பொங்கி எழும்பொழுது உங்களை அப்படியே சாந்தப்படுத்தி அமைதிப்படுத்தணும். அப்படிப்பட்ட நபர் தான் உங்கள் லைஃப்பில் கனெக்ட் ஆனால் தான் பெரும்பாலும் நல்லா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்களும் கோபம் அதிகமாக வரக்கூடிய நபர் தான். முன்கோபம் அதிகமாக இருக்கும், சட்டுன்னு கோபம் வந்து எதாக இருந்தாலும் பேசுங்க. இப்போ ஒரு வேளை இதே உங்கள் லைஃப்பில் வாழ்க்கை துணையாக வர்றவங்களும் அதே மாதிரி இருந்தால் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். எத்தனை சண்டை, எத்தனை வாக்குவாதம், காம்ப்ரமைஸே ஆக மாட்டாங்க, யாருக்கு யாரும் விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. விட்டு கொடுக்காம தான் பிடிச்ச முயலுக்கு தான் 3 காலுன்னு இவங்களும் பேசுவாங்க, அவங்களும் பேசுவாங்க. அப்போ என்னன்னா வீடே ரணகலமாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சண்டை இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே விருச்சிக ராசியில் பார்த்திங்கன்னா இந்த திருமணமானவங்களாம் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே யோசிப்பாங்க. லேட்டாக வரணும்னு நினைப்பாங்க. வீட்டில் ஒரு நிம்மதியே இல்லாத மாதிரி சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டுரும். அதனால் இந்த திருமண வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு. மற்ற எந்த உறவுகள் சரியாக இல்லைனாலும் திருமண உறவு சரியாக அமைஞ்சிட்டாலே போதும், அவங்க இந்த உலகத்தையே ஜெயிச்சிடலாம். அதுதான் உண்மை. ஆகவே திருமண விஷயங்களில் எப்போவுமே விருச்சிக ராசிக்காரங்க நிதானம், பொறுமை தேவை. அதே போல் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே நீங்கள் அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா திருமணத்தை, அப்புறம் நீங்கள் அதுக்காக அலைய வேண்டியது வரும். திருமணம் உங்களை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இது நீங்கள் பார்த்துருப்பீங்க விருச்சிக ராசிக்காரங்க, சரிங்களா? அதனால் டைமுக்கு நேரத்துக்கு உங்களுக்கு ஒரு விஷயத்தை கடவுளை அனுப்புகிறாரு, உங்களை நோக்கி அனுப்புகிறாருன்னா அது இந்த திருமணம் சார்ந்து, வேலை சார்ந்து, இது போன்ற சில விஷயங்கள் உங்களுக்கு அனுப்புகிறாரு அப்படின்னாவே அது நம்மளை தேடி வரும்பொழுது அதை நம்ம ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கணும். அதை நம்ம புறக்கணிச்சிட்டா திரும்ப நம்ம நினைக்கும் போதெல்லாம் அது கிடைக்கிறது இல்லை. பெரும்பாலான ஒரு லைஃப்பில் இதுதான் நடக்குது. ஆகவே விருச்சிக ராசிக்காரங்க குழப்பமடைய தேவையில்லை. இந்த நேரம் உங்களுக்கான ஒரு நேரமாக இருக்குது. குலதெய்வ வழிபாடு முக்கியம். 2வது முருகன் வழிபாடு, சரிங்களா? செவ்வாய்க்கிழமையில், வார செவ்வாய்க்கிழமையானா டான்னு போய் முருகன் கோயிலில் நின்றுங்க, மனதார அவரை வழிபடுங்க. வழிபட்டுட்டு அடுத்து உங்கள் வேலையை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நான் பல பதிவுகளில் சொல்லிட்டேன், நீங்கள் காலையிலேருந்து இரவு வரைக்கும் கோவில்லே உட்காந்து கடவுளே கதின்னு கிடந்தாலும் இங்கே எந்த மாற்றமும் வராது. ஏன்னா இறைவனே நேரில் வந்தாலும் இதை தான் சொல்லுவார். என்னென்னா, என்னை 2 நிமிஷம் கும்பிட்றியா, அடுத்து உனக்காக நான் ஒதுக்கப்பட்டது உன் வேலை, உன் வருமானம், உன் முயற்சி, உன் குடும்பம், இதை தான் பார்க்கணுன்னு கடவுளே அதான் சொல்லுவார், சரிங்களா? ஏன்னா அந்த ரூபங்களில் தான் கடவுளும் இருக்கார். நீங்கள் செய்யக்கூடிய வேலை கடவுள் தான். நீங்கள் ஒரு நல்ல மனிதரை பார்த்து பேசுகிறீங்கன்னா அவரும் ஒரு கடவுள் தான். இந்த மாதிரி எல்லா ரூபத்திலையுமே கடவுள் இருக்கார். ஆகவே நம்மளுடைய முயற்சி இங்கே அதிகம் தேவை அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொன்னேன். அதனால் இறைவனுடைய அருளும் தேவை, அதே பட்சத்தில் நம் முயற்சியும் இங்கே அதிகமாக தேவை, சரிங்களா? இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு சரியான அளவில் தன்னுடைய லைஃப்குள்ளே அதை உள்ளே கொண்டு வரணும். இதை நான் பல பதிவுகளில் சொல்லிகிட்ருக்கேன். நிறைய பேர் அதை வாட்ஸ்அப்பில் என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி சொல்லியிருந்தீங்க. ஐயா நீங்கள் சொன்னது 100% கரெக்டு. எந்த விஷயத்தையும் அளவோடு உள்ளே கொண்டு வர வரைக்கும் ப்ராப்ளமே இல்லை. எதுவாக இருந்தாலும் அளவுக்கு மீறி, ஒரு நல்ல விஷயத்தையே அளவுக்கு மீறி கொண்டு வந்து பாருங்களேன், அதுவே ஒரு ப்ராப்ளமாக மாறும். ஆமாம், இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நிறைய பேர் லைஃப்பில் பார்த்த உண்மைகள். அதனால தான் அந்த காலத்துலேருந்தே இப்போ வரைக்கும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு தான், சரிங்களா? நம்ம நல்ல உணவுன்னு எடுத்து அதையே நம்ம தினமும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஃபுல்லாக சாப்பிட்டா அதுவே ஃபுட் பாய்சன் ஆகி போயிடுது. அது மாதிரி தான். ஆகையால் எந்த விஷயத்தையும் அளவோடு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலகட்டம் புதிய நட்பு வட்டாரங்கள் கிடைக்க இருக்குது, கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கோங்க. ஏன்னா புதிய நட்பு வட்டாரங்கள்னாவே அதில் சில நல்லவர்களும் இருப்பாங்க, உங்களை பயன்படுத்திக்கணும்னு நினச்சி வர்றவங்களும் இருப்பாங்க. ஆகையால் அந்த நேரங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஐயா கிரகநிலைகள் இங்கே மாற்றி மாற்றி பலன்களை கொடுத்தாலும், கிரகநிலைகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய காலமாகவே இருந்தாலும் நம்ம உஷாராக இருந்துக்கணும், வேறு வழி இல்லை. ஏன்னா இங்கே கண்மூடித்தனமாக நமக்கு ஜாதகத்தில் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலான்னு கண்மூடித்தனமாக இருந்தோம்னா அப்போ தான் நம்மளுக்கான சரிவு காலமே ஆரம்பமாகுதுன்னு அர்த்தம்.
நீங்கள் கஷ்டப்படுற நிலைமையில விட நல்ல நிலைமைக்கு முன்னேறும் போது தான் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இங்கே வெற்றி அடைந்தவர்களை விட வெற்றியை தக்க வைக்க முடியாமல் போனவங்க தான் அதிக பேர். சரிங்களா? வெற்றியெல்லாம் அடைஞ்சிடுறாங்க, எப்படியாவது ஒரு கட்டத்தில் கஷ்டப்பட்டு போராடி நல்ல நிலைமைக்கு வந்துடுறாங்க. கடவுள் எல்லாருக்குமே போராடுபவர்களுக்கு ஒரு நல்ல இடத்த கொடுத்துட்றாரு. ஆனால் அந்த இடத்த தக்க வச்சுக்கிறதும் இழக்கிறதும் அந்த மனிதனுடைய திறமை பொறுத்து தான் இருக்குது. இறைவனை பொறுத்தளவுக்கு நீங்கள் கேட்டதை கொடுப்பாரு. உங்களுடைய முயற்சி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக கடைசியில் அந்த நீங்கள் எதை எதிர்பார்த்தீங்களோ அந்த நல்லது கொடுத்துருவார். ஆனால் அதை கட்டி காப்பாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குது. அது நம்ம பொறுப்பு தான். அதற்கு நம்ம கிரகநிலைகளையோ அல்லது ஜாதகத்தையோ கடவுளையோ நம்ம பழி சொல்லிட முடியாது. ஆகவே இந்த தெளிவுகள் எல்லாமே ஒரு மனிதனுடைய மனதில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலும் தெளிவுகள் இருக்கணும், மனத்தெளிவு இருக்கணும். அதான் நான் ஒவ்வொரு பதிவுலையுமே சொல்லிகிட்ருக்கேன். ஆகவே விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆகஸ்ட் 30க்கு பிறகு எப்படிப்பட்ட மாற்றம் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பாருங்கள். ஏன்னா சில பேர்லாம் வந்து சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பலன் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், இந்த மாதத்தில் நல்லது நடந்துடும், அந்த மாதத்தில் நல்லது நடந்துடும், இந்த மாதத்தில் ஜாக்பாக்ட் நடக்கும் அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஆனால் எதுவுமே எங்களுக்கு நடக்கலைங்களேங்கன்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க. நான் இதனால தான் நானே ஓப்பனாக சொல்கிறேன், ஐயா எல்லா மாதமும் ராசி பலன் வந்துட்டு தான் இருக்கும், எல்லா மாதமும் கிரகநிலைக்கான பலன்கள் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க, அது நீங்களும் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அப்புறம் உங்களுடைய கருத்துக்களை போய் அதில் நீங்கள் போடுவீங்க, அவ்வளோதான். பட் ஆனால் அதில் சொன்ன நல்லதெல்லாம் உங்களுக்கும் கனெக்ட் ஆகணும்னா நீங்கள் முதல்ல அதுக்கு தயாராகி நிற்கணும். சரிங்களா? நீங்கள் முதல்ல அதை நம்பணும். நம்ம லைஃப்பில் நல்ல மாற்றம் வரப்போகுதுன்ற உங்களுடைய நம்பிக்கை தாங்க என் வாழ்க்கை, வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அதிகமாக எதை நம்புறீங்களோ அது இருக்குது, நீங்கள் எது இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அது இல்லை. இவ்வளோ தான் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் இன்னை வரைக்கும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற நபர்கள், ஐயா நீங்கள் எல்லாருமே எதை இருக்குன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் இருந்திருக்கும் உங்கள் லைஃப்பில். அது எதை உண்மைன்னு நினச்சிங்களோ அது உண்மையாக இருந்திருக்கும். எது உண்மை இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அது உண்மை இல்லை. உங்கள் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அதுதான் நீங்கள் மனசில் என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கான எதிர்காலம். ஆகவே விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எப்போதும் நம்ம சேனலோட இணைந்தே இருங்க. ஐயா ஆன்லைனில் பல மணி நேரம் எதுக்கோ செலவு பண்ணுறோம், பாட்டு பார்க்குறோம், காமெடி பார்க்குறோம், ரீல்ஸ் பார்க்குறோம், சேட்டிங் பண்ணுறோம், எல்லாமே ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். அது திருப்பி நமக்கு எந்த நல்லது கொடுக்குதா கொடுக்கலையானா நமக்கு தெரியாது. பட் ஆனால் ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கும், அவ்வளோதான். ஆனால் நம்மளுடைய சேனலில் கொஞ்சம் நேரம் நீங்கள் ஒதுக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் வந்து நம்ம பதிவுகளை பார்த்தாலும் சரி, பார்த்து முடிக்கும்போது இனி விடியக்கூடிய காலை உங்களுக்கான காலை அப்படின்றத நீங்கள் உணர்வீங்க. இந்த பிரபஞ்சம் இயங்குவதே உங்களுக்காக தான் அப்படின்ற அந்த உண்மை உங்களுக்கு தெரிய வரும். அப்போ தான் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இவ்வளோ நாளாக இருந்திருக்கும் உங்கள் கண்ணு முன்னாடியே, ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் நம்ம பதிவில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கண்முன் இதுவரை தென்படாத சில நல்ல விஷயங்கள் தென்பட ஆரம்பிக்கும். நல்ல வழிகள் இருப்பதை நீங்கள் உணர்வீங்க. இனி அதில் பயணிக்க ஆரம்பிப்பீர்கள். இனி யாவும் நல்லதே நடக்கட்டும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.